This meeting is being recorded. Just opening the guest profile ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். கீஸ் இருக்காங்க. அது இங்கே நம்ம கண்டுபிடிச்ச கீவேர்டு வந்து இதுதான் பிரைமரியாக வச்சுருக்கோம். வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ இதில் வந்து நம்ம அன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம், டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ண சொல்லி நான் சொல்லியிருந்தேன். என்ன டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம்? டைட்டில் வந்து வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர் ஏஐ சேல்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, சர்வர் கொஞ்சம் டவுனாக இருக்கு, அதனால தான் நான் அப்புறம் வரேன். ஸோ 10 இதுக்குள்ள கொண்டு வர்றது ஃபர்ஸ்ட் கோல், அப்புறம் டாப் 10ல கொண்டு வர்றது நம்ம அடுத்த கோல். ஸோ அதில் யூஆர்எல் வந்து இப்போதைக்கு நம்ம ஹோம் பேஜ் மட்டும் தான் வச்சிருக்கோம். அடுத்த டைட்டில் அந்த பேஜுக்கு டிஸ்கிரிப்ஷன். ஸோ எந்த பேஜுக்கு நீங்கள் போனீங்கனாலும் இந்த மவுஸ் வச்சு பார்த்தீங்கன்னா மேலே வர்றது டைட்டில், இல்லை கூகுள் சர்ச்ல இங்கே வர்றது பார்த்தீங்கன்னா இதுதான் டைட்டில், இது டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மூணுமே ஒன்றா இருந்தால் வேற வேற பேராமீட்டர்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த இது சொல்லியிருந்தேன், சர்ச் என்ஜின் ஜேர்னல், இந்த மாதிரி இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் போனீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் இங்கே ஒரு ஆப்ஷன் வரும். அது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச டாபிக் எடுத்து பாருங்க, ஃப்ரீ வெபினார் வரும். இல்லை இதில் போய் ஃபுல்லாக எல்லாம் நீங்கள் பார்க்குறதுனால பார்க்கலாம். ஸோ அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து நீல் பட்டேல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, neelpatel.com அப்படின்னு. இவரோடதுல ஒரு டூல் இருக்கு, யூபர் சஜஸ்ட்னு ஒரு டூல் இருக்கு, அதை நம்ம அடுத்து நம்ம பார்ப்போங்க. ஸோ இவரோட யூடியூப் வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல போனீங்க அப்படின்னா நீல் பட்டேல் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ், லேட்டஸ்ட் என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதாவது எஸ்இஓ மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயும் வரும். நீல் பட்டேல் அப்படின்னு போட்டீங்கன்னா இவர் தான் மொட்டை அடிச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, இவரோட இது. ஸோ இவரோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நீல் பட்டேல் அப்படிங்கிறது. இது வந்து உங்களுக்கு நான் இங்கே ஜஸ்ட் போட்டுறேன். அதே மாதிரி சர்ச் இன்ஜின் ஜேர்னல் போடுறேன். ஸோ இப்போ டைட்டில் யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். இப்போ அதே இதில் நம்ம பார்க்கலாம் வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கலாம். டைட்டில் யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷன் போக என்னென்ன இருக்கு? ஸோ இங்கே டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் யூஆர்எல் டைட்டில். இப்போ நீங்க பாருங்க பாட்கோவை எங்க இருக்குன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம எஸ்இஓ எதுவும் பண்ண ஓப்பனா சொன்னோம்னா, பட் ஆல்ரெடி நம்ம கண்டென்ட் பண்ணி வச்சிருந்தது பேஸ் பண்ணி. ஸோ இப்போ பாட்கோவை ஏஐ சேட்பாட்ஸ் ஆட்டோமேஷன் சொல்யூஷன் ஃபார், இது நான் மாற்ற சொல்லியிருந்தேன், ஒன்று மாறலையா இருக்கு. ஓகே, இப்போ ஒர்க் ஆகல, அந்த சர்வர் டவுனாக இருக்கு. வாட்ஸ்அப் சேட்பாட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர் போட்டோம்னா பாட்கோவை வருது. பாத்தீங்களா? எஸ் சார். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் த ரீசன் காம்படிஷன் பெருசா இல்லை. இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸுக்கும் சர்ச் வேல்யூ உங்களுக்கு ரொம்ப குறையும். வாட்ஸ்அப் ஏஐ சேட்பாட் மேபி அன்னைக்கு வரல, ஆனால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்துச்சு பாருங்க. அன்னைக்கு தான் நம்ம எடுத்தோம், 30th போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? 3 நாள் நம்ம வந்துட்டோம். வாட்ஸ்அப் ஏஐ சேட்பாட் கம்பெனிஸ்ன்னு போட்டோம்னா அதுலேயும் நம்ம இருக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு எஸ்இஓ நான் பெருசா சொல்லி கொடுத்தாலும் அந்த இது ரியாலிட்டி நீங்க பார்க்க முடியாது. பட் எனவே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா இன்னும் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய. ஏஐ சேல்ஸ் அசிஸ்டன்ட் கம்பெனிஸ், ஏன்னா நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, அட்லீஸ்ட் ஒரு 15 நாள் ஆகும்னு நினைச்சேங்க. இப்போ ஏஐ சேல்ஸ் அசிஸ்டன்ட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம போட்டுங்காட்டி ஃபர்ஸ்ட்லேயே வரும். ஓகே, வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர். அதுல இல்ல, ஏன்னா அந்த மாதிரி கண்டென்ட் உள்ள கீவேர்ட் எல்லாம் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்கு இன்னும் நிறைய கீவேர்டு எடுத்து நம்ம பண்ணலாம். இப்போ நான் காமிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் விண்டோல காமிச்சேன், எல்லாருமே வந்து யூஆர்எல் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் இருந்தது. யூஆர்எல் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான். ஆனா இவங்க பாருங்க பக்கத்துல ஒரு ரிவ்யூஸ் எழுதியிருக்காங்க, 5 out of 4 அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க.
4.6 அவுட் ஆஃப் 31 அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூகுள் கொடுக்குற ரிவ்யூவா என்ன இது? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? யூசர் யூசர் கொடுத்த ரிவ்யூ கூகுள் மை பிசினஸ் அந்த மாதிரி இல்ல வெப்சைட்ல ரிவ்யூ போடுவாங்க அந்த ரிவ்யூ எடுத்துருக்காங்க வருதுன்னு சொல்லலாம். பட் இது ரெண்டுமே கிடையாதுங்க. கூகுள் கொடுக்குற ரிவ்யூ கிடையாது. வெப்சைட்ல நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளா போடுற ஒரு ஸ்கிரிப்டுங்க. ஓகேங்களா? அந்த ஸ்கிரிப்ட்ல எவ்வளவு வேல்யூ வேணாலும் நம்ம போடலாம். அதை எடுத்துட்டு வந்து சர்ச்ல காமிக்குது. ஸோ இப்ப இந்த மாதிரி ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ் வர்றதை கூகுள் வந்து விரும்புது. அப்ப நம்ம வெப்சைட்ல போய் நம்மளே அப்டேட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஒன்னாவது எஸ்இஓ ஃபேக்டர் வந்து என்னன்னா என்ஹான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ் எல்லாம் நீங்க போடுங்க. அப்பதான் யூசர் வந்து கிளிக் அதிகமா பண்ணுவாங்க. இப்ப நம்மளே பாருங்க, நார்மலா இதுக்கு கிளிக் பண்றதுனா இதை கிளிக் பண்ணுவாங்க. ஏன்னா இதுல ரேட்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கறதுல கிளிக் பண்ணுவாங்க. நீங்க வந்து இதுல பாருங்க, இப்ப பைத்தான் கோர்ஸ் கோயம்புத்தூர், இந்த கம்பெனி பாருங்க 99,989 5 ஸ்டார்னு போட்டிருக்காங்க. இது பிராக்டிகலா பாசிபிளா? இது மை பிசினஸ் எடுக்கிறப்ப சொல்லியிருந்தேன், எல்லாமே பாசிட்டிவ் ரேட்டிங் வந்தாலும் அது தப்பு தான் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். தப்புன்னா போற பாதை தப்பு. இப்ப இவங்க போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரூஃப், நம்ம என்ன நினைப்போம், இது கூகுளா கொடுத்துருக்க ரிவ்யூகளான்னு நம்ம நினைச்சிருவோம் எடுத்தோன்னே. ஆனா நீங்க இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்இஓ படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது கூகுளா கொடுக்கறது இல்ல, நம்மளா கொடுக்கறது தான் இது. அப்ப நம்ம யோசிக்கலாம், நம்மளா கொடுக்கறது எப்படி கூகுள் எடுத்துட்டு வந்து போடுது, தப்பு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலும் கூகுள் கண்ண மூடி போடுறது. அப்படி போடக்கூடாது அப்படிங்கறதான் கூகுள் யோசிக்கணும். ஏன்னா இது மிஸ்கைட் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, கூகுள் சர்ச் பண்றோம், அப்ப கூகுள் தான் இந்த ரிவ்யூஸ் கொடுத்துருக்கு, அப்ப இந்த கம்பெனி நல்லா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் அதுல பாசிட்டிவ் மோட்ல போயிடுறாங்க. பட் இந்த நம்பர் வந்து இத்தனை பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னா 99,000 பேர் இங்க படிச்சிருக்காங்களா? ரிவ்யூ கொடுக்காதவங்க இதுக்கு மேல இருப்பாங்க. அப்போ 1,00,000 பேர் படிச்சிருக்காங்களா? நான் படிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல, படிச்சிருக்காங்களா நம்மளுக்கு ப்ரூஃப் தெரியாது. அப்ப இந்த கம்பெனி கூப்பிட்டு கேட்டாதான் தெரியும் அத்தனை பேர் படிச்சிருக்காங்களா, எங்க ப்ரூஃப் அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்ப இதே கம்பெனிக்கு நான் இது போடுறேன் பாருங்க, கோட் பை டெக்னாலஜிஸ் இப்படி நான் போட்டேன்னா கூகுள் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா 3,300 தான் வச்சிருக்காங்க. இன்னொரு இதுல 13 வச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்னு போட்டுப்போம். அப்ப 3,000 ரிவ்யூஸ் எங்க இருக்குது? 3,250 ரிவ்யூஸ் எங்க இருக்கு? 99,000 ரிவ்யூஸ் எங்க இருக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு டிஃபரன்ஸ் இது? அப்ப கூகுள்ல வந்து இதுதான் கூகுள் ரிவ்யூஸ். ஆனா கூகுள் வந்து இங்க அலோவ் பண்ணுது. ரீசன் என்னன்னா என்ஹான்ஸ்டு ஃபீச்சர்ஸா அது கன்சிடர் பண்ணுது. ஸோ அதை நீங்களும் போட்டீங்கன்னா நம்ம முன்னாடி வருவோம் அப்படிங்கிறதையும் அது சிம்பாலிக்கா அவங்க சொல்றாங்க. இப்ப நம்மளோட இதை நம்ம பார்ப்போம். பிட்டா இதெல்லாம் வருதுங்க. இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வருது. 4.7 அவுட் ஆஃப் 3,386 நம்ம சொல்றோம். ஸோ இதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் ஐ ஹேவ் அ ப்ரூஃப். இந்த 3,000 ரேட்டிங் உண்மையா யாராச்சும் கேட்கறாங்க அப்படின்னா நான் உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ப்ரூஃப் இருக்கு. இனிமேல் நீங்க ஒரு யோசித்து பாருங்க அது உண்மையான கம்பெனியா என்னங்க. இப்ப 2000 4.7 மாடல் 4.8 2,274 கூகுள் ரிவ்யூஸ். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கோம், 3,836 சொல்றோம். இந்த 2,274 பிளஸ் வந்து இங்க கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் டயல் இருக்கு பாத்தீங்களா, இங்க ஒரு 2,000 ஓட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4,400 ஓட்ஸ் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 4,400ல 4.8 அப்படிங்கிறது நம்மளோட ஆவரேஜ். ஜஸ்ட் டயல்லையும் 4.8, கூகுள்லயும் 4.8. அப்ப நம்ம இங்க பண்றோம் அப்படின்னா இதுக்கு வி ஹேவ் அ ப்ரூஃப். யாராச்சும் நாளைக்கு வந்து கேட்கறாங்க, சார் எதை வச்சு இது போட்டிருக்கீங்கன்னா சாரிப்பா நாங்க 4.8 அண்ட் 4,000 மேல போயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது இல்லாம நீங்க ஏதாவது சொல்றீங்கன்னா அப்பவே பாருங்க அந்த கம்பெனி வந்து உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். எடுத்தோன்னே கூகுளை ஏமாத்துற மாதிரி நம்மளே ஏமாத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ப்ரூஃப் இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஹிடன்ல யார் வேணாலும் என்ன வேணாலும் ஏமாத்தலாம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனா கூகுள் இதை எதிர்பார்க்கு. இது எப்படி அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஸ்கீமா மார்க்அப் ஆர் ஸ்ட்ரக்சர்
டேட்டா டெஸ்டிங் டூல்னு போடுங்க. இதில் டெஸ்ட் பண்றது ஸ்ட்ரக்சர் டேட்டா டெஸ்டிங் டூல். இது போட்டீங்கன்னா ஸ்கீமா மார்க்அப். அதாவது இருக்கிற சர்ச் அழகுபடுத்தும். ஸோ நம்ம ஸ்கீமா மார்க்அப் ஃபர்ஸ்ட் வர டூலை கிளிக் பண்ணுங்க. இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா டெஸ்டிங் டூல். இதுக்குள்ள போனீங்கன்னா 2 இருக்குங்க, ரிச் ரிசல்ட்ஸ் டெஸ்ட், ஸ்கீமா மார்க்அப் வேலிடேட்டர். நான் ரெண்டுமே காமிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஸ்கீமாஸ் நம்மளோடதுல இருக்கு அப்படிங்கிறது காமிக்குது. இப்போ நான் உங்களோட இதை நம்மளோட வெப்சைட் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நீங்க வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாட் கோவைக்கு நம்மளுக்கு கிடையாது, ஆனா ஸ்கீமா போடணும் அப்படிங்கறத சொல்றேன். ஸோ நீங்க வந்து ஸ்கீமா எனக்கு எழுதி அனுப்புங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு காம்படிட்டர் எடுத்துக்குவாங்க. இப்போ லெட்ஸே வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு இது நான் இப்போ டவுன்ல இருக்கா, சரி திருப்பி நான் வேற ஒரு கம்பெனி இதை எடுத்து காமிக்கிறேன். நம்மளுக்கு இப்போ டவுன்ல இருக்கு. லெட்ஸே கோட் பெயிண்டே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த யூஆர்எல் எடுத்துட்டு எந்த பேஜ்ல அந்த ரேங்கிங் போட்டிருக்காங்களோ அந்த யூஆர்எல் எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா டெஸ்டிங் டூல்னு போட்டோம் பாத்தீங்களா, இங்கே போட்டிருக்கேன். அங்க வந்து யூஆர்எல் இங்க போடுறோம், டெஸ்ட் யூஆர்எல் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ என்னென்ன ஸ்கீமாஸ் இதுல இருக்கு அப்படிங்கிறது இது காமிக்கும். சிக்ஸ் வேலிட் ஐட்டம்ஸ் டிடெக்டட். அதாவது இந்த கோட்பைண்ட் டெக்னாலஜிஸ் பைத்தான் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர்ல 6 ஸ்கீமா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லுது. அடுத்தது ப்ராடக்ட் ஸ்னிப்பெட்ஸ். 2 ப்ராடக்ட் ஸ்னிப்பெட்ஸ் இருக்குன்னு சொல்லுது. கிராலிங் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. February 2 வந்து நடந்திருக்கு. கிராலிங் இண்டெக்சிங் உங்களுக்கு சொல்லியிருக்கேனா நான்? வெப்சைட்டை வந்து டேட்டா எடுத்து வச்சுக்கிறது. கிராலிங் இண்டெக்ஸிங்கிறது ஒரு போட்டோகிராஃப் மாதிரி உள்ள இருக்கிற கண்டென்ட் எடுத்துக்கிறது. ஸோ ப்ராடக்ட் ஸ்னிப்பெட்ஸ் 2, பிரெட் கிரம்ஸ் 1, ரிவ்யூ ஸ்னிப்பெட்ஸ் 3. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ரிவ்யூ ஸ்னிப்பெட்ஸ், ஓகேங்களா? அது 3 இருக்குன்னு சொல்லுது. ஸோ அந்த 3 என்னென்ன அப்படின்னா உள்ள போய் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும். ப்ராடக்ட் கோட் பைண்ட் இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் காமிக்கும். ஸோ இதுல போய் நீங்க கோடை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனாலதான் ரிச் ரிசல்ட்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். இப்ப அந்த கோட் எடுக்கணும், அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கிற கோட் எடுக்கணும் அப்படின்னா திருப்பி அந்த ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் டூல் போயிட்டு ஸ்கீமா மார்க்அப் வேலிடேட்டர் இதை கிளிக் பண்ணுங்க. இதுலயும் அதே இது யூஆர்எல் கொடுங்க. கோட் பைண்ட் டெக்னாலஜிஸோட யூஆர்எல் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு காமிக்கும் ப்ராடக்ட் அப்படிங்கிறது 0 எரர்ஸ் 1 வார்னிங் 2 ஐட்டம்ஸ். வெப் பேஜ்னு ஒன்று இருக்கு. இந்த வெப் பேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா இது ஒரு பேஜ் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணியிருக்காங்க கூகுளுக்காக. இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு மெயினா தேவை அப்படின்னா இந்த ப்ராடக்ட், இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதுல உள்ள போனோம் அப்படின்னா ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கு. டைப் வந்து அக்ரிகேட் ரேட்டிங், இங்கதான் 5 கொடுத்துருக்காங்க. கவுண்ட் வந்து 99,876. ஸோ நம்ம இங்க பார்த்தோம் தெரியுங்களா, 99,989 இருக்கு. இங்க வந்து 99,9,876 இருக்கு. நாட் ஷூர் எதனால இந்த டிஃபரன்ஸ் இருக்குங்கிறது தெரியல. ஸோ இதுல போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க, டைப் அப்படிங்கிறது ஃபாஸ்ட் ஸ்டார்டிங்ல கிளிக் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ ஹைலைட் ஆகிறப்ப இவங்க வந்து ஐட்டம் ஸ்கோப் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. உங்களுக்கு இதை விட இன்னும் ஈஸியானது வேற ஒரு இதுல நான் காமிக்கிறேங்க. இந்த ஸ்கீமா வேணாம், உங்களுக்கு கோடிங் கொஞ்சம் இதாக இருக்கும். கோடிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கிறத காமிக்கிறேன். பிட்டா அகாடமி. ஸோ இந்த யூஆர்எல் நான் போடுறேன். டெஸ்டிங் டூல்ல போய் பிட்டாவோட யூஆர்எல் நான் போடுறேன். நியூ யூஆர்எல் ரன் நியூ டெஸ்ட். ஜேசன் ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதுவாங்க, அதுதான் ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறது. ஸோ இவங்க இதுல பாருங்க பிட்டா எத்தனை வச்சிருக்காங்க. ஆர்கனைசேஷன் ஒன்று வச்சிருக்காங்க, எரர்ஸ், வார்னிங்ஸ்.
வீடியோ ஆப்ஜெக்ட், லோக்கல் பிஸ்னஸ், பிரெண்ட் கம் லிஸ்ட், எஜுகேஷன் ஈவெண்ட், ப்ராடக்ட், எஃப்ஏக்யூ பேஜ் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வர்றது ப்ராடக்ட், அந்த ரிவ்யூ ஐட்டம்ஸ் வர்றது ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வருது ஒரு ப்ராடக்ட்னு வருது. ஆனா அதுக்கு முன்னாடி 2 லைன்ல இருந்து அது ஆரம்பிக்குது. ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்குது. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் எப்பவுமே இது எல்லாமே ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்காங்க. அதனால ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பனிங் இங்க ஆரம்பிச்சு அடுத்த ஸ்கிரிப்ட்ல முடியும். கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல முடியுது. இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் வந்து க்ளோசிங். புரியுதுங்களா? ஒரு ஸ்கிரிப்ட்ல ஆரம்பிச்சு ஒரு ஸ்கிரிப்ட்ல முடியும். இதோட நம்பர் பாருங்க 2206. இந்த ரோல் ஆரம்பிச்சு 2206ல ஆரம்பிச்சு 2251ல முடியணும். 2206ல ஆரம்பிச்சு 2251. இப்போ இதை காப்பி பண்றதுனால இப்போ வேண்டாம். இதுல சேஞ்சஸ் பண்ணி இப்ப நம்மளோட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதுல ஃபிட்டாக்கு என்னென்ன இருக்கோ அதை அப்படியே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டு இங்கே நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரன் ஆகுதா? இந்த ரன் பட்டன் அமைத்தி பார்த்துக்கலாம். ரன் ஆச்சு அப்படின்னா இதுவே நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த ஸ்கிரிப்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன மாத்திரம் அப்படின்னு பாருங்க. இங்க நேம் இருக்குங்களா? இங்க லெட்ஸ் ஆப்பிள் டெக்னாலஜி அகாடமி அப்படின்னு நான் வைக்கிறேன். இந்த இமேஜுக்கு வந்து ஒரு யூஆர்எல் வச்சிருக்காங்க. இந்த இமேஜுக்கு வந்து நம்மளோட யூஆர்எல் நம்ம வைக்கிறோம். நம்ம என்ன பண்ணா நம்மளோட லோகோ வைக்கிறோம். அது எப்படி போய் நீங்க லோகோ இருக்கிறத கண்டுபிடிப்பீங்கன்னா ஒரு சரி வெப்சைட் அப் ஆயிடுச்சு. இப்ப ஸோ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்க. லோகோ வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓபன் இமேஜ் இன் நியூ டேப் அப்படின்னு போடுங்க. இந்த இடத்துல வந்துடும். இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த யூஆர்எல் நம்ம சொல்றோம். ஸோ ஒரு லோகோ இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி ஓபன் இமேஜ் இன் நியூ டேப். மேல வர யூஆர்எல் தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டால நம்ம போட போற ஒரு இது. இந்த இடத்துல இவங்களுக்கு பதிலா நம்மளோட யூஆர்எல் நம்ம போட்டோம். இப்ப நீங்க வந்து பாட் ப்ரொவைட் பண்றது இதே மாதிரி தான் பண்ணணும். இப்ப டிஸ்கிரிப்ஷன் ஃபிட்டா இஸ் லீடிங் அதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்? ஆப்பிள் டெக்னாலஜி அகாடமி இஸ் லீடிங் அப்படிங்கிறத நான் போட்டேன். நீங்க இங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். சென்னை, பெங்களூர், மதுரை, கோயம்புத்தூர் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம போட்டாங்க. ஸோ அப்ப ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணிட்டோம். SKU ஏதோ ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஏதாவது நம்ம மாத்துறதுனால நம்ம மாத்திக்கலாம். சரி, என்னோட கீபோர்டு அந்த ப்ராப்ளம் ஆகி இங்க இருக்கு. பிராண்ட் இந்த இடத்துல ஆப்பிள் அப்படின்னு போடுங்க. ஸோ ஆஃபர் நம்ம வந்து ஆப்பிள் கோயம்புத்தூர் .com INR பிரைஸ் அப்படியே விட்டுறேன். பிரைஸ் வேலிட் டில் நவம்பர் 26 வரைக்கும் வச்சிருக்காங்க. இன் ஸ்டாக் இருக்கு. அக்ரிகேட் ரேட்டிங் 5. பெஸ்ட் ரேட்டிங் வேல்யூ, பெஸ்ட் ரேட்டிங், ஒர்ஸ்ட் ரேட்டிங் ஒன்னு வச்சுருக்காங்க. நம்ம வந்து 5/4.8 ரேட்டிங் வேல்யூ. இங்க ரேட்டிங் கவுண்ட் இங்கதான் நம்ம என்ன போட்டாலும் அது எடுத்துட்டு வருது. ஸோ நான் வந்து என்ன 3000 or 4200 அடுத்து ரெவ்யூ அப்படின்னு போட்டு பிரசாந்த் பதிலா மோகன். ஐ ஜாயின் இன் ஆப்பிள் அகாடமி. மறுபடியும் பெஸ்ட் ரேட்டிங் ஒர்ஸ்ட் ரேட்டிங் தான். நம்ம ரேட்டிங் வேல்யூ வந்து 4.8. வேலிட் டில் எவ்வளோ அதெல்லாம் இருக்குது. நேம் வந்து ஆப்பிள் அகாடமி. இப்ப ஸ்கிரிப்ட் முடியுது. இந்த இடத்துல அடுத்த ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு ஆரம்பிக்குது. இந்த ஸ்கிரிப்ட் எவ்வளோ 2251ல இருந்து 2200 சம்திங் வந்தது. இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்கும் இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். இந்த கோடெல்லாம் கரெக்டா அப்படின்னு நான் ரன் பண்ணி பார்க்குறேன். எரர் இருந்ததுன்னா எரர்னு கொடுக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் இதுதான் நம்ம சேஞ்ச் பண்ணோம்.
எனக்கு வார்னிங்ஸ் எதுவும் கொடுக்கல. இப்போ நான் கிளிக் பண்றேன். எல்லாமே பாருங்க ஆப் அண்ட் டெக்னாலஜி அகாடமி எல்லாமே மாறிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ரேட்டிங்ல பாரு 4.8 4200. அப்ப இது கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இதை நான் காப்பி பண்றேன். இது 2200ல இருந்து இந்த லைன்ல இருந்து ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கிறதுல இருந்து ஸ்கிரிப்ட் க்ளோஸ் பண்றதுல இருந்து நான் வந்து ஒரு இதுல போடுறேன். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல உங்களுக்கு இப்படிதான் இருந்துச்சு. இப்போ நான் காப்பி பண்ணது இதுதான். ஸோ இந்த கோட் அப்படியே எடுத்து நம்ம டெவலப்பர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட எந்த பேஜ்ல போடணுமோ பைத்தான் ஜாவா எதில் போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி இது மாற்றிருப்போம். அந்த பேஜ்ல இவர் போட்டுருவாங்க. ஸோ அது வந்து வேர்ட் ப்ரெஸ் இல்லைன்னா வேர்ட் ப்ரெஸ்ல இல்லை யார் வெப்சைட் டெவலப் பண்ணாங்களோ அவங்ககிட்ட சொல்லுங்க, அவங்க போட்டுருவாங்க. ஒன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ஒரு சப்மிட் கொடுப்போம் கூகுளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 daysல ஆர் சேம் டே உங்களுக்கு கூகுள் சர்ச்ல நீங்க போனீங்கன்னா நம்மளோட கம்பெனி நேம் அங்க வந்துடும். சாரி, அந்த ரிவ்யூஸ் அங்க வந்துடும். அப்ப நாளைக்கு 10 கம்பெனி இருக்கிறதுல கிளிக் பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கிளிக் பண்றதுக்கு ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்கீமா. நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். ஒரு இப்படிதான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படிங்கறத நம்ம போடணும். இப்ப இவங்க இந்த கம்பெனி எல்லாம் பாருங்க எத்தனை ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே ஸ்கீமா நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்கீமா ஸ்ட்ரக்சர் டேட்டா நம்ம சொல்லுவோம். இது ரேட்டிங்காக இந்த ஸ்கீமா. FAQ ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின், அதுக்கு வந்து ஒரு ஸ்கீமா போட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து FAQ நம்மளோட இதுல வந்துட்டு இருக்கும் கூகுள் சர்ச்ல. ஈவெண்ட்ஸ் அதுக்கு ஒரு ஸ்கீமா வச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த ஸ்கீமா இப்ப வர்றது இல்லைங்க. முதல்ல வந்து என்ன ஆகும்னா நீங்க ஏதாவது தேடுறீங்க பைத்தான் கோர்ஸ் அப்படின்னு தேடினீங்கன்னா நம்ம வெப்சைட் URL டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இந்த மாதிரி 3 ஸ்டார்ட் டேட் மாதிரி கொடுப்பாங்க. ஈவெண்ட் பேட்ச், நியூ பேட்ச் ஸ்டார்டிங் அப்படின்லாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ கூகுள் வந்து அதை என்கரேஜ் பண்ணாங்க. நீங்க அதிகமா நீங்க பண்ணீங்கன்னா யூசர்ஸ்க்கு வந்து அதை பிடிக்கிற மாதிரி இருக்கும். நாங்க போடக்கூடாது, நீங்களே தான் போடணும்னு நம்மளே சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டால போய் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கூகுள் சர்ச்ல வரும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எனக்கு வந்து பாட் கோவைக்கு நீங்களே வந்து ஒரு ஸ்கீமா ரெடி பண்ணி எனக்கு கொடுங்க. அப்ப நம்மளோட காம்படிட்டர் யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க, அவங்களோட URL எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா டெஸ்டிங் டூல்ல போங்க, ஸ்கீமா மார்க்அப் வேலிடேட்டரை கிளிக் பண்ணுங்க, அந்த URL கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ எது இருக்கோ அதை பாருங்க. அவங்களோட இது அப்படியே இந்த வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஸ்கிரிப்ட் ஆரம்பிக்கும். நான் போன தடவை கோட் பைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் இல்லை, அது வேற மாதிரி எழுதியிருந்தாங்க, அதனால அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்கிரிப்ட்ங்கிற வெப்சைட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறது இந்த மாதிரி ஜேசன் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. அதுல எடுத்துட்டு சேஞ்சஸ் நீங்க பண்ணிட்டு அந்த சேஞ்சஸ் எனக்கு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டா இந்த மாதிரி போட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஸோ நான் வெரிஃபை பண்ணிட்டு கரெக்ட் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ல போடுவோம். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது தேடுறப்ப பாருங்க ஹோம் பேஜ்ல இந்த மாதிரி ரிவ்யூஸ் வரும், நீங்க போட்ட ரிவ்யூஸ் வரும். புரிஞ்சுங்களா அபிநயா பிரச்சனை? ஸோ அதை நான் என்ன டாஸ்க்குங்கிறத சொல்லிட்டேன், அது நம்ம பண்ணுறோம். ஸோ அது ஒரு இது. அப்போ நம்ம கூகுள் சர்ச்ல பாக்குறப்ப இந்த ஸ்கீமா ஸ்ட்ரக்சர் டேட்டாங்கிறது கண்டிப்பா நம்ம போடணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு முக்கியமா நம்ம பாக்குறோம். இதுல கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்ல நம்ம எடுத்து முன்னாடி இருந்து எடுத்துறதுல ஒரு 4 பேராமீட்டர்ஸ்ங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பாட் கோவை நம்ம ஓபன் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட ஹோம் பேஜ் வெப்சைட். ஸோ உள்ள ஓபன் பண்ணி இங்க நம்மளுக்கு ஒரு லோகோ இருக்கு. நம்ம வந்து சிங்கிள் பேஜ்ல பண்ணியிருக்கோம், விச் இஸ் நாட் அட்வைசபிள். எப்பவுமே மல்டிபிள் பேஜஸ் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் நிறைய SEO பண்ண முடியும். ஒவ்வொரு URLக்கும் ஒரு கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம பண்ண முடியும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம URL இல்லாத ஹோம் பேஜ்ல கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால மல்டிபிள் பேஜஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இந்த சைட்டுக்கு நம்ம அப்படி பண்ணல, பிளாக் மட்டும் நம்ம எழுதி நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுல என்ன கொடுத்துருக்க பாருங்க, ஹோம் பேஜ்ல பேனர் இமேஜ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா AI சேல்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார் பிசினஸ். அப்ப யாராச்சும் இந்த பாட் கோவைக்குள்ள வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுது பாருங்க, AI சேல்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார் பிசினஸ். ஓகே, இந்த பேஜ் வந்து ஏதோ AI சேல்ஸ் அசிஸ்டன்ட் பத்தி சொல்ல போகுது அப்படிங்கறது புரியுது.
ஸோ நம்ம வந்து கீவேர்டு வந்து வாட்ஸ்அப் பாட்டுங்கிறதே நம்ம வச்சிருக்கோம் மெயின் கீவேர்டா. இன்னும் கொஞ்சம் கீவேர்டு எடுக்கிறேன், ஏன்னா நம்ம நிறைய இப்போ முன்னாடி வந்தங்காட்டி கொஞ்சம் டஃப்பான கீவேர்டு நம்ம எடுப்போம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம எப்படி ஒரு இந்த பேஜுக்குள்ள வந்தோன்னே இதுதான் என்டையர் பேஜ் சொல்ல போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கவர்ல ஒரு புக்கோட கவர் மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் என்ன ஹெட்லைன் இருக்கோ அதுதான் இந்த என்டையர் புக்கு சொல்ல போகுது. ஒரு சினிமாவில் என்ன டைட்டிலோ சினிமா பேரோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை நம்ம ஓரளவுக்கு யூகிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும். அப்ப நம்ம எப்படி யூகிக்கிறோமோ இந்த என்டையர் பேஜ் இதை பத்தி தான் பேச போகுதுங்கிற மாதிரி கூகுளும் வந்து பாக்குது. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஹெட்டிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னா H1 டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இதோட கோட் எப்படி எழுதியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சின்ஸ் லெஃப்ட் சைடில் பாருங்க, இதில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏஐ சேல்ஸ் அசிஸ்டன்ட். அதனால இந்த இடத்துல செலக்ஷன்ல காமிக்குது. என்னன்னு காமிக்குது? H1 அப்படின்ட்டு காமிக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். H1 இந்த இடத்துல எழுதியிருக்காங்க, இந்த கலர் அது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐ சேல்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார் பிஸ்னஸ் அப்படிங்கறத இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த H1 டேக்ல என்ன இருக்கோ கூகுள் புரிஞ்சுக்குது. ஓகே, இவங்க வந்து H1ங்கிறது தான் முக்கியமான ஹெட்லைன் என்டையர் பேஜுக்குமே. அந்த H1ல இவங்க இந்த கீவேர்டு கொடுத்துருக்காங்க. அப்ப யூசர் சர்ச் பண்ற கீவேர்டு வந்து இதுக்கு மேட்ச் ஆகுதா, எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதா, இல்ல மீனிங்ஃபுல்லா மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத கூகுள் பாக்குது. ஸோ யூஆர்எல் அந்த கீவேர்டு இருக்கான்னு பாக்குது, டைட்டில் இருக்கான்னு பாக்குது, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கான்னு பாக்குது. அந்த என்ஹான்ஸ்மெண்ட் ஃபீச்சர் அது வந்து கீவேர்டை எல்லாம் அழகுபடுத்துறதுக்காக ரிவ்யூஸ் இதெல்லாம் இருக்குதான்னு பாக்குது. இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் H1 டேக்ல என்ன கீவேர்டு போட்டிருக்காங்க, என்ன வேர்டு போட்டிருக்காங்க, அதுவும் யூசர் சர்ச் பண்றதும் மேட்ச் ஆகுதா, இல்ல இந்த என்டையர் பேஜை பத்தி அது என்ன சொல்லுது அப்படிங்கிறது இந்த ஹெட்லைன் சொல்லுதா அப்படிங்கிறத பாக்குறாங்க. ஸோ அதனால H1 அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட பிரைமரி கீவேர்டு அங்க வர்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்ப H1, H2, H3, H4, H5ங்கிறது HTML-ல ஒரு இதா சொல்லுவாங்க, ஒரு கோடா சொல்லுவாங்க. பத்தி காமிக்கிற எப்படி இருக்கும். H1 அப்படின்னா the primary topic or title of the page. It is essential for SEO as it tells search engine what the content is about. Only one H should typically per page. அடுத்து H2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா used for main sections breaking content into logical. H3னா அதோட நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஹெட்லைன் பெருசா இருக்கும், H2 சிறுசா இருக்கும், H1 அதோட சிறுசா, H3 அதோட சிறுசா இருக்கும், H4 அதோட சிறுசா இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து HTML-ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுதுவாங்க. ஸோ கூகுள் வந்து H1 டேக்கை போய் பார்க்குது. ஒரு H1 டேக் பெர் பேஜ் தான் இருக்கணும். யூ கேன் ஹேவ் மோர் நம்பர் ஆஃப் H2, மோர் நம்பர் ஆஃப் H3 எல்லாம் இருக்கலாம். H1 வந்து ஒன்னே ஒன்று தான். ஏன்னா அதை வச்சு தான் கூகுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது இந்த என்டையர் சைட்டும் இந்த ஹெட்டிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ நான் வந்து பாருங்க, உங்களுக்கு பைத்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ் இருக்கும் நம்மள. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜுக்கு மோஸ்ட்லி H1ங்கிறது என்ன, இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத எல்லாருமே H1 வைப்பாங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பாக்குறேன். என்ன இருக்கு பாருங்க, H1ல பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் 2026. அப்ப என்ன ஆகுது, கூகுள் புரிஞ்சுக்குது இதுதான் மெயின் H1 அப்படின்ட்டு. யூசர் சர்ச் பண்ற கீவேர்டு இதுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நம்ம முன்னாடி வர்றதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த H1 வந்து டெவலப்பருக்கு எதுவும் தெரியாது, நம்ம தான் வந்து சொல்லணும் இதை H1 தான் எனக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லணும். இப்ப இருக்கிற டெவலப்பர் கொஞ்சம் SEO-ல எல்லாம் வர்றதுனால எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஹெட்லைன்ஸா இருக்கும், அதுதான் அதுக்கு ஒரு கீவேர்டு உள்ள இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ H1 டேக் இது வந்து ஒரு சப் ஹெட்டிங் மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். CTA பட்டன் கண்டிப்பா இருக்கும், கால் டு ஆக்ஷன். ஓகே, இங்க பார்த்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு அடுத்தது அப்படிங்கிறது நம்ம வைக்கணும். ஸோ இந்த CTA பட்டன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாட் கோவைக்கு நம்ம போய் பார்க்கலாம். ஒரு H1 டேக் இருக்கு, ஒரு சின்ன ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதோட என்லார்ஜ் செக்ஷன் மாதிரி கால் டு ஆக்ஷன் புக் அ ஃப்ரீ டெமோ. இதை கிளிக் பண்ணனா
நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், சூஸ் அ பிளான் அப்படிங்கறது நம்ம சொல்லிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இமேஜ் ஒன்று இருக்கு. ஸோ இந்த இமேஜ் என்னன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போங்க. ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் கிட்ட போனீங்கன்னா இமேஜ் பத்தி கொஞ்சம் எல்லாமே இருக்குது. அதை கிளிக் பண்ணா எங்க போகணும், அட்டாச்மெண்ட் எங்க இருக்கு, இதெல்லாம் வந்து சொல்றாங்க. இப்போ இதுல வந்து என்னன்னா ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு. இதே நம்ம டெவலப்பருக்கு நம்ம சொல்லணும். ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து ஒரு கீவேர்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்மளோட ஆப் அண்ட் வெப்சைட் நம்ம போவோம். இது இமேஜ் இல்லை, இப்போ இது இமேஜ். இந்த இமேஜ் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு போடுங்க. இதுதான் வந்து இது ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாருங்க ஆல்ட் அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு? பைத்தான் கோர்ஸ்னு காமிக்கும். இந்த ஆல்டர்னேட் ஒரு இமேஜுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு விஷுவலி இம்பேர்ட் இருக்காங்க, கண்ணு கொஞ்சம் தெரியாதவங்க இருக்காங்க, அவங்க ஆடியோ யூஸ் பண்ணி தான் சில வெப்சைட்லாம் படிப்பாங்க. அதாவது அந்த ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கண்டென்ட் அதை ரீட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ கண்டென்ட்டை ரீட் பண்ணிட்டே வர்றப்ப ஒரு இமேஜ் இருக்கிறப்ப அந்த ஆடியோ ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அந்த இமேஜ் என்ன அப்படிங்கிறத அந்த ஆடியோ சொல்லணும் அப்படின்னா அதனோட ஆல்ட் டெக்ஸ்ட் என்னங்கிறத போய் படிச்சு பார்க்கணும். ஸோ படிக்கிறப்ப அது என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அது there is an image. It looks like it describes about Python course in Coimbatore. ஏன்னா நம்ம ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்ல அதான் கொடுத்துருக்கோம், பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அவங்களுக்கு தான் வந்து மெயினாக இதை கண்டுபிடிச்சாங்க. பட் சின்ஸ் அந்த டூல்ல இருக்கட்டும் இல்லை கூகுளும் வந்து ஒரு இமேஜுக்கு ஆல்ட் டெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கறதுனால நம்ம அந்த இடத்துல கீவேர்டு கொடுத்து நம்ம பழகிக்கணும். ஸோ இஃப் யூ ஹேவ் மோர் நம்பர் ஆஃப் இமேஜஸ், நம்ம வந்து ஒரு கீவேர்டில் 10 கீவேர்டு எடுத்திருப்போம். ஒவ்வொரு கீவேர்டாக நம்ம கொடுத்துக்கலாம். ஒரே கீவேர்டு எல்லா பக்கம் கொடுக்க வேண்டாம். ஈவன் தோ பிரைமரினாலும் ஒரு 2 தடவை 3 தடவை கொடுங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற கீவேர்டு கொடுங்க. ஸோ அப்போ இமேஜில் வந்து ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா H1 tag image alt tag keyword. இங்கே H1 keyword only one H1 per page. ஸோ இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிளோட பேராமீட்டர் போதும். யூஆர்எல், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் டேட்டா ஒன்று பார்த்தோம், H1 டேக்னு பார்த்தோம், இமேஜ் ஆல் டேக்னு பார்த்தோம். இப்போ இது வந்து எஸ்இஓ படி வந்து பார்த்தீங்கன்னா இது H1 அப்படிங்கிறோம். மேபி இதை எடுத்து பார்க்கலாம். H2ல பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஸோ அதனால மல்டிபிள் H2 இருக்கலாம், பட் மோஸ்ட்லி ஒரு H1 மட்டும்தான் இருக்கணும். இல்லாட்டி கூகுள் கன்ஃபியூஷன் ஆயிடும். இந்த என்டையர் பேஜும் இந்த H1 மீனிங்ஃபுல்லா இருக்கா, இன்னொரு H1 மீனிங்ஃபுல்லா இருக்கா. அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் லேண்டிங் பேஜ். லேண்டிங் பேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எந்த பேஜ் மூலமா கஸ்டமர் உள்ள வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு தனி ப்ரெசன்டேஷன் நீங்க ரெடி பண்ணணும். லேண்டிங் பேஜ்னா என்ன, அது எப்படி இருக்கணும், அதுல கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கணும், வர்ற யூசர் யார் யாரு, அவங்க என்னென்ன எதிர்பார்ப்பாங்க, அதையெல்லாம் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா கொடுக்கணும். எந்த ஒரு கஷ்டப்படாம அவங்க ப்ரௌஸ் பண்ணிட்டு அந்த பேஜ்ல இருந்து போகணும். ரொம்ப நேரம் அதை ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும், 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். அதுவே ஒரு பெரிய சேலஞ்சிங். இதெல்லாம் பண்றதுதான் வந்து ஒரு பெஸ்ட் லேண்டிங் பேஜ் நம்ம சொல்லுவோம். ஸோ யூசர் வைஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரௌசர் கண்டுபிடிச்சவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரைட் சைட் கார்னர்ல இந்த இன்டூ மார்க், மேக்ஸிமைஸ் அண்ட் லெஃப்ட் சைடு இது மினிமைஸ் வச்சிருக்காங்க. இது ஏன் இங்கே கூட வைக்கலாம், லெஃப்ட் சைட்ல கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல லெஃப்ட் சைடு கூட இது இருந்திருக்கலாம். ஆனால் ரைட் சைட்ல வச்சிருக்காங்க. இந்த ப்ரௌசர் அப்படின்னா இந்த ப்ரௌசருக்கு இந்த இடத்துல வச்சிருக்காங்க ரைட் சைடு. எதனால அப்படி வச்சிருக்காங்க? எனி ஐடியா? யூசர் என்ன எப்படி யூசர் ஃப்ரெண்ட்லிங்கிறீங்க? அது கரெக்ட் தான். எப்படி சொல்ல வர்றீங்க? சரி, இப்போ நம்ம ஏதாவது சர்ச் பண்றோம்னா லெஃப்ட் ரைட் சைடுல இருக்கு. எக்ஸாக்ட்டா வந்துட்டீங்க. அதே ரைட் சைடுல இருக்கிறது நமக்கு ஈஸியா இருக்கு, லெஃப்ட் சைடுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் யூசர்ஸ் நம்ம எல்லாருமே. ஸோ ரைட்ல யூஸ் பண்றவங்களுக்கு இங்க பண்ணா தான் ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத அவங்க முடிவு பண்றாங்க. நான் ரைட்ல யூஸ் பண்றவங்க போய் இங்க போய் நான் இன்டூ மார்க் பண்ணி ஒரு விண்டோவை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு.
இதே லெஃப்ட் ஹேண்ட் மவுஸ் யூஸ் பண்றப்ப நீங்க லெஃப்ட் ஹேண்டா இருந்தீங்கன்னா இது ஈஸியா இருக்கும், இது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த யூசர் எதுல இருந்தா கன்வீனியன்ட் ஆவாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இவங்க எப்படி ப்ரௌசர் வேர்ல்டு ஃபுல்லாவே இதை அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ள இருக்கிற பேஜையும் நீங்க திங்க் பண்ணணும். அப்ப லேண்டிங் பேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன். ஒரு கஸ்டமர் உள்ள வர்றாங்க, அவங்கள ஒரு 3 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டீங்கன்னா அது பெரிய விஷயம். அந்த 3 minutesல தான் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை அத்தனையும் நீங்க கொடுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனாலதான் லேண்டிங் பேஜ் பத்தி நீங்க ஒரு டாஸ்க் ரெடி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து பாருங்க, இதுலயே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போறோம். இப்போ லேண்டிங் பேஜ் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பையர் பர்சனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கலாம். பையரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு வந்தங்காட்டி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் என்னது? அப்படின்னு நீங்க எஸ்டிஓ படிக்க வந்தீங்க, ரக்ஷனா நீங்க வந்து ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்க வந்தீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? Am I audible, sir? Yeah, now you are. Yeah. Courses-ஓட curriculum எதாவது பண்ணுவேன். அப்படியே நான் நோட் பண்ணிக்கிறேன் சின்ன சின்ன பாயிண்டா. சிலபஸ் And then reviews எவ்வளவு பேர் அங்க படிக்கிறாங்க and எவ்வளவு இயர்ஸா இன்ஸ்டிடியூட் ரன் ஆயிட்டு இருக்கு about company academic. கரெக்ட். And then மேஜர் ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்க. 3 ஆயிடுச்சு. அதே மாதிரி ரக்ஷனா நீங்க ஒரு 5 பாயிண்ட் சொல்லணும் இதுல இல்லாது. Okay, sir. and placements நான் பார்க்கறேன் அப்படின்னா எவ்வளவு பேர் சரிங்க placements எப்படி இருக்குன்னு பண்ணுவேன். இன்னும் ஒண்ணு certified and NPTEL அந்த மாதிரி 30 சோ அந்த மாதிரி certificate கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் நம்ம கொடுக்குற சர்டிஃபிகேஷன் புரிஞ்சுக்கிறேன், இல்லாட்டி அக்ரெடிஷன்ஸ்னு பார்த்துக்குவோம். ஓகே, ரக்ஷனா நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? Sir, first ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா என்னென்ன எதிர்பார்ப்பீங்க உங்க மைண்ட்ல இருந்திருக்கும்? வந்து அவங்க ஜாப் பண்றாங்க, பிளேஸ்மென்ட் பண்றாங்க. சார் நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ரிவ்யூ, சர்டிபிகேட். சொன்னதே அப்படி சொல்லிட்டு வந்துருக்கீங்க. புதுசா இல்ல நீங்க சொல்லலீங்க, எல்லாத்துக்கும் அதான் மேட்ச் ஆகும், அதனால சொல்ல வரேன். வேற ஏதாவது 2 திங்க் பண்ணி பாருங்க. ஆர்டிபிஷியலா திங்க் பண்ணுங்க. மேபி நீங்க அதை அன்னைக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. வேற யாராச்சும் இருந்தா என்ன எதிர்பார்ப்பாங்க? சார் இப்போ ஒரு பிசினஸ் பண்றோம், அந்த பிசினஸ்க்கு என்ன இதுல ஹெல்ப் இருக்கு? அந்த பிசினஸ்க்கு சார் இப்போ ஒரு பிசினஸ் பண்றோம்னா அது நம்ம படிக்கிற இதுல என்ன கண்டென்ட் வந்து நம்ம பிசினஸ்ல பண்ண முடியும்? அந்த கண்டென்ட் ஆர் சிலபஸ் கரெக்ட்டுங்களா? ஆமா சார். சரி, நிறைய பேர் என்ன பார்ப்பாங்க, எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கறத பார்ப்பாங்க. சில பேர் வந்து எவ்வளவு டியூரேஷன் அப்படிங்கறத பார்ப்பாங்க. யார் ட்ரெயினர் இங்க அப்படிங்கறத பார்ப்பாங்க. ஃப்ரீ டெமோ கிளாஸ் இருக்கா அப்படிங்கறத பார்ப்பாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ அப்ப என்ன பையர் பர்சனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? அப்ப நம்ம எஸ்இஓ பண்றோம்னா கூகுள் வந்து எப்படி ஒருத்தங்க தேடுறாங்கன்னா அவங்க இதெல்லாம் தான் மைண்ட்ல வச்சு தேடுவாங்கன்ட்டு சில வெப்சைட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி முன்னாடி கொடுக்குதோ, அப்ப நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து யாராச்சும் தேடுறாங்கன்னா நம்ம இதெல்லாம் தான் தேடுவாங்கன்ட்டு நம்மளும் அந்த பேஜ்ல இது எல்லாமே இருக்கும். ஸோ அதான் லேண்டிங் பேஜ் அப்படின்னு நம்ம சொல்றதுல சொல்லணும். ஸோ இப்போ எடுத்தோடனே ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ், சரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எங்க வரும்? விசிபிலிட்டி ஒரு பேனர் கிட்ட வரும். ஸோ இந்த பேனர்ல எடுத்து நம்ம என்ன சொல்றோம்? இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா நான் சொல்ல வரல, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு பெஸ்ட் பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத நம்ம போடுறோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்ல கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. டவுன்லோட் சிலபஸ் அப்படின்னு நம்ம போடுறோம். இதை கிளிக் பண்ணாங்கன்னா ஒரு என்கொயரி ஃபார்ம் வச்சிருக்கோம். அடுத்தது நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கரண்ட் ஸ்டேட்டஸ், ஜாப் சீக்கர், பைத்தான்
கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. கோர்ஸ் டைப் 2 hours 8 hours. கோல் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட், கெட் அ ஜாப், இதெல்லாம் வந்து நம்ம வச்சிருக்கோங்க. அப்ப இவங்க என்னென்னவெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, ஒரு என்கொயரி, ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கணுங்கிறதையும் நம்ம முடிவு பண்றோம். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் முடிவு பண்றோம். யூஸ்வலா மோர் நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் ஃபீல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லீடு வந்து உங்களுக்கு வர்றது குறைஞ்சிரும். ஏன்னா இத்தனை எல்லாம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற ஜென்சி அவங்க எல்லாம் வந்து பெருசா இல்லை, மில்லேனியல்ஸ்லாம். எனக்கு சிம்பிளா ஷார்ட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நம்ம இது ஏன் அதிகமா வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு வர்றது குவாலிட்டி லீடா வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும். ஒரு 2 வந்தாலும் அது ஒரு குவாலிட்டியா இருக்கணும். 10 வர்றது போல 2 வந்தா போதும், ஆனா குவாலிட்டியா இருக்கணும். அப்ப இதெல்லாம் டைம் எடுத்து ஃபில் பண்ணி வர்றாங்கன்னா கொஞ்சம் அந்த கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் இவ்வளவு டைம் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் இந்த இவ்வளவு பெரிய ஃபார்ம் ஒன்று போட்டிருக்கோம். இந்த இடத்துல பாருங்க, நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இப்ப ஏன்னா நீங்க எதார்த்தமா சொன்னது நானும் உங்களுக்கு முன்னாடியே கிரியேட் பண்ண கோர்ஸ் ஹைலைட்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் வந்து டேப் மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் டெஸ்க்டாப் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஹைலைட்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கோர்ஸ் ஃபீஸ், ட்ரைனர் ப்ரொஃபைல், சர்டிஃபிகேஷன், சிலபஸ். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதுல சிலபஸ்ல கேட்டீங்க. ஸோ சிலபஸ்ன்னு யாராச்சும் கிளிக் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் பைத்தான் ஆர் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கோங்க, ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். சிலபஸ் அப்படின்னு நம்மனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட சிலபஸ் வந்து நம்ம சொல்லிடுறோம் இந்த இடத்துல. அடுத்து வந்து என்ன சொன்னீங்க நீங்க, சிலபஸ் போக ரிவ்யூஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ரிவ்யூஸ் அப்கோர்ஸ் நம்ம வெளியிலயும் சொல்றோம், அது போக வந்து என்ன சொல்றோம், இங்கே ரிவ்யூஸ்னு ஒன்று வச்சிருக்கோம். ஸோ இந்த ரிவ்யூஸை கிளிக் பண்ணனா இந்த மாதிரி கூகுள் ரிவ்யூஸ் இந்த மாதிரி வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குது. ஸோ அதையும் இங்கே நம்ம வச்சிருக்கோம். ஸோ கூகுளும் பிடிச்சது, நீங்களும் அதான் சொல்லியிருக்கீங்க. இயர்ஸ் இன்டு பிஸ்னஸ், எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ் இருக்கோ, அபவுட் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்கோர்ஸ் இந்த இடத்துல நான் கரெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். எத்தனை இயர்ஸா இருக்கிறோம் அப்படின்ட்டு 15 இயர்ஸ் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். நம்பர் இருக்கா அப்படின்னா இல்ல 15 இயர்ஸ் அப்படின்னு 13 இயர்ஸ். எப்போ ஆரம்பிச்சதுன்னு இருக்கு 2013 அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல 13+ இயர்ஸ் இன்டு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கோம். அப்போ அதையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பிளேஸ்மெண்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிற கண்டென்ட் வச்சிருக்கேன். அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த கண்டென்ட் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது ரெண்டாவது. பட் அந்த ஹெட்டிங் நான் வச்சு அட்ராக்ட் பண்றவங்க. சர்டிபிகேஷன்ஸ் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சர்டிபிகேஷனை பொறுத்த அளவுக்கு அதுக்கு ஒரு டேப் வச்சிருக்கு, சர்டிபிகேஷன் அப்படின்னு போட்டு என்னென்ன சர்டிபிகேட்ஸ் நம்ம தர்றோம், இவங்களை எப்படி எல்லாம் படிக்க சொல்றோம், என்னென்ன சர்டிபிகேட் வாங்க சொல்றோம். அதே மாதிரி தான் இங்கே திருப்பி அதே தான் வந்துச்சு. கண்டென்ட், ஃபீஸ், எவ்வளோ ஃபீஸ், கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ கோர்ஸ் ஃபீஸை பொறுத்த அளவுக்கு நம்ம எவ்வளோ ஃபீஸுங்கிறது வெப்சைட்லேயே போட்டேன். 99% கம்பெனிஸ் வந்து போட மாட்டாங்க. ஸோ போட்டால் இவங்க அதிகம் நினச்சிக்குவாங்க, இல்லை கம்மின்னு நினச்சிக்குவாங்க, ஏதோ ஒரு இதுக்காக நம்ம போட மாட்டோம். ஸோ 59,899 அப்படிங்கிறது நம்ம அந்த ஃபீஸுவே வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்த டியூரேஷன், ட்ரெயினர் யாரு, இதெல்லாம். ஸோ ட்ரெயினர் ப்ரொஃபைல் ஒன்று வச்சிருக்கோம், மோகன்குமார் போட்டுட்டு அதில் என்னென்னலாம் அவங்களுக்கு ஸ்கில்டா இருக்காங்களோ, சர்டிஃபிகேட் இருக்கோ, அது எல்லாமே இதில் போட்டோம். அவரோட லிங்க்டின் ப்ரொஃபைல்ல இருந்து எல்லாமே இதில் அப்டேட் பண்ணிட்டோம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஸோ ட்ரெயினரையும் நாங்கள் காமிச்சிட்டேன். அடுத்தது என்ன ஆப்ஷன், ட்ரெயினருக்கு அப்புறம் ஃப்ரீ டெமோ கிளாஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். இங்கே ஏதாவது நான் கண்ட்ரோலர் போட்டு பார்க்குறேன். டெமோ கிளாஸ் FAQல கொண்டு வந்துட்டேன். கேன் ஐ அட்டெண்ட் டெமோ கிளாஸ்? எஸ், வி ஆஃபர் டெமோ கிளாஸஸ் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த கோர்ஸ். அப்போ நீங்கள் எல்லாமே கேட்டதுன்னா இதில் கொண்டு வந்துட்டேன், கரெக்டுங்களா? அப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை நான் ஓரளவுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறேன். அதாவது என்கொயரி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன். கோர்ஸ் ஜாயின் பண்ண மாட்டாங்க, இதனால என்கொயரியா வர்றதுக்கே வந்து அவங்க இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இதில் வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லேண்டிங் பேஜ் இருக்கணுங்கிறது என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஆச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே நான் மெயின் ஹெட்டிங்ல வச்சிருக்கேன். பிளேஸ்மெண்ட், ஃபீஸ், ட்ரெயினர், சர்டிஃபிகேஷன், சிலபஸ், FAQ, ரிவ்யூஸ். இது போக வேற ஏதாவது முக்கியமாக இருந்தால் நம்ம அதை வச்சுப்போம். ஸோ அப்போ லேண்டிங் பேஜ் அப்படிங்கிறப்ப நம்ம முக்கியமானதாக கன்சிடர் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, ஈஸியாக இருக்கணும். அவங்க போய் தேடக்கூடாது.
இது எங்கடா இருக்குது, ஃபீஸ் பத்தி இவங்க எங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப ஃபீஸ் நிறைய பேர் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த டேபுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நாமினல் ஃபீஸ் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஃபீஸ்ங்கிற வார்த்தை கண்டென்ட்ல கொண்டு வந்தாலும் கூகுள் நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்க இருக்கு. அது அந்த வேர்டை ஆட் பண்றது கோர்ஸ் ஃபீஸ் இஸ் நாமினல் அப்படின்னு ஒரு வேர்டை போட்டுருவாங்க. கூகுள் என்ன நினைச்சுக்கோம், கோர்ஸ் ஃபீஸ்னு யாராச்சும் தேவைன்னா இங்க ஒரு கோர்ஸ் ஃபீஸ்னு ஒரு வேர்ட் இருக்கு, அதனால நம்மளுக்கு தூக்கிட்டு வர ட்ரை பண்ணோம். பட் ரியலா போடணும்னா அந்த ஃபீஸ் எவ்வளோங்கிறதே போட்டீங்கன்னா அந்த யூசர் வந்து உண்மையாவே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு நான் கால் பண்ண வேண்டியதில்லை, எனக்கு ஃபீஸுங்கிறது சொல்லிட்டாங்க, எனக்கு மேட்ச் ஆச்சுன்னா நான் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபீஸை போடாதனால அவங்க அதுக்காக நம்மளை கூப்பிட்டு நம்ம சொல்லிக்கலான்னு இருப்பாங்க. எனவே இட்ஸ் ஆல் அப் டு தட் கம்பெனி. ஸோ அதுல சில பேர் பிடிச்சது 99% அப்படிதான் இருக்குன்னு கேட்டு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. கூப்பிட்டாதான் இவங்க ஃபீஸ் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக கூப்பிடுவாங்க. ஸோ நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதுதான் நீங்க எந்த வெப்சைட்ல எந்த பேஜஸ்ல பண்ணாலும் இது இருக்கும். ஓகே, ஸோ பையர் பர்சனா அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதெல்லாம் இருந்ததுன்னா தே வில் ஸ்பெண்ட் மோர் டைம். மோர் டைம்ங்கிறது 3 minutes தான் மேக்ஸிமம் நான் சொல்றேன். அதே மோர் டைம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இது எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க லேண்டிங் பேஜுக்கு நம்மளோட வெப்சைட்ல எடுத்து பாருங்க. நீங்க வந்து நாளைக்கு என்ன பண்ணணும்னா வேற ஒரு சைட்ஸையும் பாருங்க, எப்படி லேண்டிங் பேஜ் வச்சிருக்காங்க. ஏதாவது நல்ல பாயிண்ட் இருந்தா எடுத்து கொடுங்க, நம்மளும் அதுல மாத்திக்கலாம் அதுல. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து லேண்டிங் பேஜ் மட்டும் இன்னும் நல்லா படிங்க, கூகுள் பண்ணுங்க, முடிஞ்ச ஒரு ப்ரெசன்டேஷனோட ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்சிஓல லேண்டிங் பேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கஷ்டப்பட்டு எஸ்சிஓ பண்ணி கொண்டு வர்றோம், அதை கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம் வேஸ்டா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. யாரும் 1 செகண்ட் 2 செகண்ட்ல இதாக நம்மளுக்கு இதுக்கு மேட்ச் ஆகாதுன்ட்டு போயிடக்கூடாது. அப்போ ஒரு கண்டென்ட்லயும் இமேஜஸ்லயும் கலர்லயும் யூசர் ஃப்ரெண்ட்லி தான் நம்ம அப்பியர் பண்ண போறோம். தட் இஸ் கால் யூஐ யூஎக்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லுவோம். இது ரெண்டுமே இந்த லேண்டிங் பேஜில் இருக்கணும். யூஐ யூஎக்ஸ்னால என்னன்னு பாருங்க, நீங்க பார்த்துக்கோங்க.